கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி 2 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். செம்மங்குப்பத்தில் ரயில்வே கேட் திறக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் பள்ளி வாகனம் என்பது 20 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு அது உருக்குலைந்த காட்சி வெளியாகியிருக்கிறது. நிகழ்விடத்தில் தற்போது அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்து தொடர் விசாரணை என்பது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய களத்தில் மருத்துவமனையில் சென்று ஆய்வு நடத்தி இருக்கிறார். இது குறித்த தகவல்கள் என்ன? இன்றைக்கு காலையில கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் நடந்த விபத்து என்பது ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 2 இளம் மாணவர்களின் உயிர் என்பது போயிருக்கிறது. இந்த நிகழ்வு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கடலூர் செம்மங்குப்பத்தில் நடந்த விபத்தில் 2 இளம் மாணவர்கள் உயிர் பறிபோனது என்பது ஒரு துயர செயலாக பார்ப்பதாகவும், இந்த செய்தி கேட்டவுடன் மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உயிரிழந்த மாணவ செல்வங்களுடைய நிவாஸ் மற்றும் சாருமதி ஆகியோருக்கு பெற்றோருக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய 3 பேருக்கும் உயர்தர சிகிச்சை அளித்திட அறிவுறுத்தியதோடு அங்கிருக்கூடிய அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வத்தை உடனடியாக அவரையும் மாவட்ட ஆட்சியரையும் உடனடியாக நேரில் சென்று அங்கிருக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளுமாறும் உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கிடவும், பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், லேசான காயம் அடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கிட உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி அபினேஷ், இது குறித்த தற்போதைய தகவல்களுக்காக.